நேற்று முன்தினம் சிதம்பரம் வருகை தந்த புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் மாணவர் சேர்க்கைகள் சம்பந்தமாகவும் கல்லூரி பணியிடத்தில் நிரப்பப்படும் இட ஒதுக்கீடுகள் சம்பந்தமாகவும் அண்ணாமலை பல்கலைக்கழக பொறுப்பாளர் பிரகாஷ் அவர்களிடம் தகவல்களை கேட்டிருந்தார். அதன் பின்பு சிதம்பரம் அண்ணாமலை நகரில் நடைபெற்ற உள்ளிட ஒதுக்கீடு எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கருத்தரங்கில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். அவர் டாக்டர் வேம்பார்லாம் இந்த யூனிவர்சிட்டி அவர் என்னுடைய டீச்சருங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து பிரைவேட்டாக மாற்ற போது கவர்மெண்ட் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க 2014. ஸோ நான் ஆக்சுவலாக நான் பிசி இருப்பான்னு தான் பார்க்கறதுக்காக வந்ததுங்க. பிசி இல்லைங்கிறது தெரிஞ்சிட்டோம். பட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் த இன்சார்ஜ். நீங்கள் எதுவும் முழுமையாக செய்ய முடியாது. வேறு சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு எல்லாம் ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக தான் எல்லாம் தேர்தல் நேரத்தில் மூளை சென்று நம்முடைய வாக்குகள் எல்லாம் பெற்றிருக்கிறது. ஆனால் உண்மையில் இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்பு மகாராஷ்டிரத்திலே ஜோதிபா புலே என்ற இடஒதுக்கீடுக்கு எல்லாவற்றுக்குமே தமிழ்நாடு தான் மூல காரணம் என்று சொல்லக்கூடியது வந்து எந்த விதத்திலும் சரியானது. நம்முடைய கருத்தனுடைய நோக்கம் எங்கக்கூடிய இளைஞர்கள் நன்கு தெரிஞ்சுக்கணும். சமுதாயம் வடக்கு மாநிலக்கூடிய மக்கள் அவர்கள் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள். சாம்பவார்கள் அழைக்கப்படுவார்கள், ஆதிராளர்கள் அழைக்கப்படுவார்கள், ஒரே பெயரிலே மாறியார். அதே போல மேற்கு மாவட்டம் இருக்கக்கூடிய சத்திரியர், மாதாரி, பகடை பொதுத்தளத்திலே அவர்களால் வந்து வேறு தொழில் கூட செய்வதற்கு முடியாதவர்கள், சொந்த நிலம்